வணக்க நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து நாங்கள் புதிதாக வாங்கிட்டு வர பஜ்ஜீஸை வந்து என்னென்று வந்து ஜோடி சேர்க்குறேன்னு நிறைய பேர் கொமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து கூடுதலாக பார்த்துருப்போம், பஜ்ஜீஸை வந்து ஜோடி சேர்க்குறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னு சொன்னால் வேறு ஜோடியை வந்து நாங்கள் கொண்டு வந்து கேஜுக்குள்ளே வச்சு ஜோடி சேர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு மாஸ் ப்ரீடிங் போடுறதா இருந்தால் இப்படி ஜோடி சேர்க்குறது ரொம்பவே கஷ்டம். அதனால் வந்து நீங்கள் ஒரு மெயில் அண்ட் ஃபீமேலாக நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி வாங்கினீங்கன்னு சொன்னால் வேறு இடத்துல ஒரு ப்ரீடர்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு பெட் ஷாப்பில் இருந்தாலும் சரி, வேறு இடத்துல வாங்கிட்டு வந்து பஜ்ஜீஸை வந்து ரெண்டையுமே வந்து ஜோடி சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மாஸ் ப்ரீடிங்காக இருந்தாலும் சரி, செப்பரேட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து எக் வைக்கும். அதே மாதிரி எக்கை வந்து காப்பாற்றி சிக்கில் வந்து பொறிக்க வச்சு குயிக்காக வந்து ப்ரீட் ஆகக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது. இப்படி நாங்கள் செய்ய போகிறோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் இந்த இப்படியான பஜ்ஜீஸுக்குன்னு வந்து நாங்கள் ஒரு மாஸ் ப்ரீடிங் போடுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு செப்பரேட்டாக ஒரு சின்ன கேஜ் ஒன்று ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. அந்த கேஜுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்களா இருந்தால் குயிக்காக வந்து அது வந்து ரெண்டுமே வந்து சேர்ந்து முட்டை வச்சு அதில் நாங்கள் நிறைய சிக் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ப்ரீடர்கிட்டருந்து ஒரு வாங்கிட்டு வரீங்க, ஒரு மெயில் அண்ட் ஃபீமேல் வாங்கிட்டு வரீங்கன்னு சொன்னால் மெயில் அண்ட் ஃபீமேல் கூடுதலாக வந்து ஒரே இடத்துல வாங்காதீங்க. வேறு இடத்துல வாங்கினாலும் ஓகே, இல்லாட்டி நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிட்டு வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிட்டு வரீங்கன்னு சொன்னால் அது வந்து ரெண்டுமே சேர்ந்த பேராக வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு இடத்துல வாங்கிட்டு வரீங்க, மெயில் அண்ட் ஃபீமேல் டிஃப்ரெண்ட் பண்ணி வாங்குறீங்கன்னு சொன்னால் வாங்குங்க. நான் சொல்லக்கூடிய கேஜுக்குள்ளே நீங்கள் வந்து ரெண்டையுமே கொண்டா விடுங்க. ப்ரீடிங் பாக்ஸோ பொட்டோ இல்லாத மாதிரி தனியாக வந்து கேஜை மட்டும் வைங்க. கேஜை மட்டும் வச்சுட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 2லேருந்து 3 கிழமை வரைக்கும் அந்த கேஜுக்குள்ளே 2 பறவையும் விடுங்க. பறவையும் விட்டுட்டு நல்லா ஃபுட் வைங்க. அதே மாதிரி ஒரே ஒரு கம்பு மட்டும் வைங்க. ஒரே ஒரு கம்பு மட்டும் நீங்கள் வைக்கும் பொழுது அந்த கம்பில் மட்டும் மெயில் அண்ட் ஃபீமேல் எங்கேயுமே வந்து ஃபீமேல் வந்து கூடுதலாக வந்து மெயிலாக வந்து ஃபீமேலை வந்து கூடுதலாக வந்து ப்ரீடிங் பண்ணுறதுக்கு தூண்டி கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஃபீமேல் வந்து எப்போயுமே பாஞ்சு வேறு எங்கேயும் போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து கேஜ் வந்து ஒரு 2க்கு 2 சைஸில் வந்து செட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் 2க்கு 2 சைஸுண்டா, 2க்கு 2 சைஸில் வந்து நீங்கள் ஒரே ஒரு கம்பு வச்சு போட்டு மெயில் அண்ட் ஃபீமேலை விடுவீங்களா இருந்தால் அந்த நேரத்தில் வந்து ஃபீமேல் வந்து மெயில்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து நிறையவே குறைவு. அதனால் வந்து ஃபீமேலும் மெயிலும் வந்து மேட்டாகிறதுக்கு சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் 2க்கு 2 கேஜில் வந்து ஒரே ஒரு கம்பு மட்டும் வைங்க. 2-3 கம்பு வச்சிங்கன்னு சொன்னால் அந்த கம்பில் மாறி பாஞ்சு கொண்டு இருக்கிறால மெயில் வந்து டயர்ட் ஆகிடும். அதனால் வந்து ஃபீமேல் வந்து மெயில்கிட்ட இருந்து தப்பிச்சு அங்கால அஞ்சால போயிடும். அதனால் கூடுதலாக வந்து நீங்கள் ஒரே ஒரு கம்பு வச்சிங்கன்னு சொன்னால் கூடுதலாக வந்து ரெண்டுமே வந்து பக்கத்தில் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்படி பக்கத்தில் இருக்கும் பொழுது மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து ரெண்டுமே சேர்ந்துடும். எப்படியும் ஒரு 2 வீக்ஸுக்குள்ளே 2 மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து குயிக்காக வந்து சேர்ந்துடும். அப்படி சேரும்போது நீங்கள் இப்போ ஒரு 2 கிழமை அப்படி அதே மாதிரி வச்சுட்டு 3வது கிழமை ஒரு பெரிய கேஜுக்குள்ளேயோ இல்லாட்டி அதே கேஜுக்குள்ளேயோ வச்சுட்டு ப்ரீடிங் பாக்ஸோ இல்லாட்டி பொட்டோ வச்சிங்கன்னு சொன்னால் குயிக்காக வந்து பார்த்துருக்க ரெண்டுமே வந்து மேட்டாகி எக் வைக்க வலிக்கிடும். ஆனால் நீங்கள் வந்து இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இந்த டைமில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து சண்டை போடும், ரொம்பவே ஃபைட் பண்ணாலும் பரவாயில்லன்னு வைங்க. வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 2 வீக்ஸுக்குள்ளே ஃபைட் பண்ணி எல்லாமே முடிஞ்சு அது பிறகு ரெண்டுமே வந்து ஜோடி சேர்ந்து எக் வைக்க வலிக்கிடும். எக் வைக்கிற டைமில் வந்து ப்ரீடிங் பாக்ஸ் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வைக்கிற எக் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு 4 எக் வைக்கிதுன்னு சொன்னால் அந்த எக்கில் வந்து கூடுதலாக வந்து மஞ்சக்கரு இருக்காது, அந்த எக் வந்து பொரிக்காது. அப்படி நீங்கள் பொரிக்காமல் இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை. ஏன்னா நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னு சொன்னால் ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வைக்கிற வந்து எக் வந்து அப்படி தான் வைக்கும். ஒரு 4 எக் வச்சுன்னா அதில் ஒரு சிக் தான் வரும். அதை பற்றி நீங்கள் பொரி பண்ணிக்கொள்ளாதீங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் அந்த 2 பேரை தூக்கி மாஸ் ப்ரீடிங்கில் போட்டிங்கன்னா இதே வந்து நீங்கள் பெரிய கேஜுக்குள்ளே வச்சு வளர்க்குறீங்கன்னு சொன்னால் அதை மாஸ் ப்ரீடிங் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த பேர் ரெண்டுமே தான் சேர்ந்துருக்கும்போது எக் வச்சு இருக்கக்கூடிய முட்டையெல்லாம் வந்து காப்பாற்றும். ஃபஸ்ட் ப்ரீடிங்கில் வந்து நிறைய பிரச்சனை வரும். எக் வந்து பொரிக்காது. அப்படி எக் வச்சா கூட எக்கில் வந்து பொய்யான முட்டையை வைக்கும், எக்கை தட்டி விடும், அப்படியான பிரச்சனைகள் வரும். இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் டைமில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் காட்டும். நல்லாவே சிக்கெல்லாம் பொரிக்கும், சிக்கை வந்து நல்லாவே காப்பாற்றும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட கேஜுக்குள்ளே வந்து நிறையவே வந்து பேர்ட்ஸ் வந்து குயிக்காக வந்து ப்ரீட் ஆகி இருக்கக்கூடிய சிக்கையை வந்து காப்பாற்றும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் டெய்லி பண்ணணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இது போன்ற வீடியோக்கள் நான் டெய்லி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியறதுக்கு நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.